வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 2A முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும், பயம் இருக்கும், பிளாங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கக்கூடிய அர்த்தம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு என்ன நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். சரி, அந்த வெறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இருக்காது. உங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே என்ன திடீர்னு ரொம்ப பிளாங்காக தெரியும். திடீர்னு ஒரு டெய்லி எடுத்துக்கிட்டால் கூட என்ன காலையில் பார்க்கும்போது யூ வில் பி ஸோ கான்ஃபிடென்ட். அப்புறம் 2-3 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமான்னு தோணும். அப்புறம் நம்ம ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலான்னு தோணும். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் அது இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வருவது இயல்பு. இதை என்னென்னா நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க, உடனே வரலன்னா அதை போய் தேடி பிடிச்சி படிக்கக்கூடாது. அப்படி போக போக நீங்கள் போய்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர்த்து இந்த கடைசியாக 10 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரிவிஷன் ஷெடியூல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பிளாங்காக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ யூ நீட் நாட் டு ஒரி அபவுட் இட். அடுத்த 2வது விஷயத்துக்கு வர்றேன். இந்த 2வது விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பயம். இந்த பயம் அப்படிங்கிறது எல்லா தேர்வுக்கும் இருக்கணும், சரியா? ஆனால் இந்த பயம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்கணும். இந்த பயமும் இந்த பிளாங்க்னஸும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய இந்த 10 நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு குழப்பத்துக்குள்ளாகுவீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணலன்னா யூ வில் கோ இன்டு டிப்ரெஷன் மோட். இல்லைன்னா ரொம்ப சேடாக இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரியான சூழலுக்குள்ளெல்லாம் நீங்கள் போவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் ப்ராப்பராக இது நேச்சுரல் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளே போக மாட்டீங்க. அதன் விளைவாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரெஷனோ ஏற்படாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு சஜஷன். ஸோ ஜஸ்ட் ஹேண்டில், தட்ஸ் ஆல். ஸோ நம்ம எல்லா எக்ஸாமினேஷனும் எழுதியிருக்கோம், அப்புறம் நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வராது, ஒரு கான்ஃபிடென்ட் வராது. பட் ஒரு எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுறதுக்கு 100% தான் ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணியிருக்கோம், நம்ம 100% சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கிராக் பண்ணியிருக்கோமா என்ன? நோ. ஸோ ஒரு 70 to 80% ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் என்எஃப், சரியா? அதை விட்டுட்டு இந்த கடைசி காலத்தில் இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு யாராவது கொடுப்பாங்க, அதை தேடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள், தட் இஸ் என்எஃப். இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமானது மேனேஜிங் த எக்ஸாமினேஷன் டே. நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சிருக்கோம், எவ்வளவு பக்கங்கள் படிச்சிருக்கோம், எவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கோம், எவ்வளவு இன்ஸ்டியூட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 3 மணி நேரம் நீங்கள் செயலாற்றக்கூடியதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ அதில் என்ன நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். கிட்டத்தட்ட இந்த துறையில் நான் பல ஆண்டுகளாக இருக்கிறேன், பல மாணவர்களை பார்க்குறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாததுனால they do careless mistake, they do mistakes in OMR, they cannot able to do time management. இந்த 3 விஷயத்தையும் பண்ணுவாங்க. பட் இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் வெற்றியை நோக்கி அருகில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேள்வியை முழுமையாக வாசிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடையளிப்பதற்கு முன்பு 1க்கு 2 முறை ஷுட் கிராஸ் செக். ஏன்னா ஏதான் செலக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற OMRல அதை இது பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்நிலை தேர்வாக இருக்கட்டும், 100 பொதுத்தமிழ் இருக்கும், 100 பொது அறிவு, அதில் 75 கணிதம், 75 பொது அறிவு பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா 100 பொது அறிவு பகுதி இருக்குது, 100 கேள்விகள் பொது அறிவு பகுதியில், 40 கேள்விகள் நுண்ணறிவில் இருக்குது, 60 கேள்விகள் மொழிப்பாடம் தமிழ் அல்லது ஆங்கிலத்திலிருந்து இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா ஐ எம் கிவிங் ஜஸ்ட் அ பிரேக் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட், சரியா?
ஏன் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன ரீசனிங் தான் ரொம்ப முக்கியம், அப்போ நான் ரீசனிங்க்கு அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ அப்ளை ஃபார்முலா யூ கெட் அவுட்புட். சரியா, ஒரு ஃபார்முலாவை ஒரு ஏதோ ஒரு ரூலை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அதனுடைய விடை வந்து உறுதியாக தெரியும். பட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு திங்க் லாஜிக்கல். இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடுமான வரை உங்களுடைய நேரத்தை வந்து என்ன கடத்திக்கிட்டே போயிடும். அப்படி எவ்வளவு கடத்திட்டு போனாலும் நீங்கள் விளையாடிக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து உங்களால் வந்து என்ன ஒரு நீங்கள் அளிக்கக்கூடிய விடை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த மேத்ஸுக்கும் இந்த ரீசனிங்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது இதுதான். அப்போ எல்லா சப்ஜெக்டுக்கும் ஈக்குவலாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எம்ஃபசிஸ் பண்ணுறேன். ஏன் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை பொறுத்தவரை நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஒரு 35 மார்க்ஸ் தான் வந்து எடுக்க முடியும். எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். சிலர் 38 பண்ணுவாங்க, சிலர் 40 பண்ணுறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. பட் 10th லெவலில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து ரீசனிங்கில் ஒரு 1.5 hour 1 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து லாங்குவேஜ்லையும் ஜிஎஸ்லையும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். பட் லாஜிக்கலாக பார்க்கும்போது 140 கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த பொது அறிவு பகுதியிலையும் 160 கொஷின்ஸ் இந்த பொது அறிவு பகுதியிலையும் இந்த மொழிப்பாட பகுதியிலையும் தான் இருக்குது. அதனால் அதில் தான் வந்து என்ன நீங்கள் கவனம் செலுத்தணும். கேள்வித்தாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறது இந்த முறை பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு தான் கொடுத்துருக்கான். அப்போது பொது அறிவு பகுதி வந்து தனியாக தான் இருக்கும், ரீசனிங் பகுதி தனியாக தான் இருக்கும், லாங்குவேஜ் பகுதி அப்படிங்கிறது என்ன தனியாக தான் இருக்கும். நம்ம வந்து என்ன எல்லாத்தையும் வந்து ரேண்டமாக கொடுப்போம் இல்லை கொலாப்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த 3 பார்ட்டும் தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய 180 நிமிடங்களில் அந்த முதல் 90 நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒரு பொது அறிவு பகுதிக்காக வைத்துக் கொள்ளுங்கள். மீதம் இருக்கக்கூடியதில் 40 நிமிடங்கள் அப்படிங்கிறது மொழிப்பாடத்துக்காண்டி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மொழிப்பாடம் வந்து ரொம்ப எளிமையானது. நீங்கள் வேகமாக வந்து என்ன அதற்கான விடையை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். சரியா, மீதம் இருக்கக்கூடிய அந்த 50 நிமிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 50 நிமிடங்கள் மட்டுமே வந்து என்ன ரீசனிங்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ 180 நிமிடங்களில் 90 நிமிடம் பொது அறிவு பாடப்பகுதிக்கும் 40 நிமிடங்கள் அப்படிங்கிறது மொழிப்பாட பகுதிக்கும் 50 நிமிடங்கள் அப்படிங்கிறது வந்து ரீசனிங் அந்த லாஜிக்கல் ரீசன் நுண்ணறிவு பகுதிக்கும் வந்து என்ன நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களால் வந்து ஜிஎஸ்ஐயும் லாங்குவேஜையும் சீக்கிரம் முடிக்க முடியுது அப்படின்னா ரிமைனிங் கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரீசனிங்கை வந்து அதிகமான நேரம் அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் ரீசனிங்கிலே அதிகமான நேரத்தை செலவழிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஜிஎஸ்லையும் தமிழ்லையும் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா உங்கள் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக வந்து என்ன அஃபெக்ட் பண்ணிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த தேர்வுக்கு நம்ம எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சுருக்கமாக சரியான ஏபிசிடியை வந்து என்ன ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிப்பதில் தான் அவங்களுடைய வெற்றி இருக்கே தவிர்த்து இது வரைக்கும் நீங்கள் பண்ண உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது சரியாக ஏபிசிடியை குறித்து அதை சரியாக வந்து கவுண்ட் பண்ணி ஓஎம்ஆரில் கொடுக்கறதுல தான் அவங்களுடைய வெற்றி இருக்குது. ஸோ அதனால் வந்து பதட்டப்படாமல் இது பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வந்து என்ன இட் இஸ் எனஃப் அப்படின்னு யூ ஹேவ் டு ட்ரஸ்ட். நீங்கள் உங்களை நம்புங்க, வேறு யாரையும் நம்ப வேண்டாம். உங்களை மட்டுமே நம்புங்க, வேறு யாரையும் நம்ப வேண்டாம். கடைசி கட்டத்தில் வந்து என்ன மெட்டீரியல் வில் ஃப்ளோட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கடைசி முக்கியமான 50 கேள்விகள், முக்கியமான 40 கேள்விகள், 100 கேள்விகள், இதிலிருந்து கட்டாயம் இப்படின்னு வரக்கூடிய இந்த கிளிக் பைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களையோ அதையே வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கிளாரிஃபை. சரியா? ஸோ திரும்பவும் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஏற்றுவர் அப்படிங்கக்கூடிய ஒரு குறள் உண்டு. ஊழையும் உப்பக்கம் அப்படின்னா விதியை கூட வந்து என்ன நம்மளால் புறமிகுதிட்டு ஓட செய்யும். எப்போ அப்படின்னா தாளாது தொடர்ச்சியாக நம்மளால் உழைக்கிறதுனால. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்காக நம்ம இவ்வளவு காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்மளால முடியலன்னா யாரால முடியும் அப்படிங்கிறதான் வந்து என்ன இந்த இது. அப்புறம் இது வந்து ஜஸ்ட் த எக்ஸாமினேஷன், இட் இஸ் நாட் அன் லைஃப். சரியா, திரும்ப எம்பசிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த தேர்வு தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் தேர்வு வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். லைஃப் அப்படிங்கிறது பெருசு, தேர்வு அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி பேரில் வந்து என்ன 7 கோடி பேர் அரசாங்க வேலையில் இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதனால வந்து என்ன நீங்கள் பதட்டப்படாமல் இந்த தேர்வு எழுது கொள்ளுங்க. உங்களுடைய முயற்சிக்கு வந்து என்ன கட்டாயம் பலன் கிடைக்கும். உங்களை மட்டும் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு மாடல் கொஸ்டின் மட்டும் நான் டெலிகிராமில் ஓப்பனாக போடுவேன், யூ கேன் யூஸ் இட். தேங்க்யூ.